அப்புறம் இப்ப வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, சினிமால பேசிட்டு இருக்குது, ஸ்டர்லின் ஸ்டார் ஸ்டாலின் ஸ்டார் எல்லாம். அவரெல்லாம் வந்து அங்க அங்க வந்து டெல்லியில இருந்து அப்படின்னா இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. இங்க அனைத்து கட்சி தோழர்களின் கொடியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காங்கிரஸ் கட்சி கொடி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களின் கொடி இருக்குது, என்னுடைய நெஞ்சில் குடி இருக்கும் வேண்டாம், என்னோட நல்லா சரி. நீங்க எல்லாம் ஒவ்வொரு நடிகருக்கு ஃபேனா இருப்பீங்க, நான் வந்து அப்படி இல்லை, நல்ல நல்ல தலைவர்களுக்கு தான் நான் ரசிகன். ஆமா, அவனுங்கெல்லாம் யாரு? நான் யாருக்கு ரசிகன்னா தந்தை பெரியாருக்கு ரசிகர், தந்தை பெரியாரின் உடனென்ற பேரறிஞர் அண்ணாவின் ரசிகன், பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர்களாக இருக்கும் முத்தமிழறிஞருக்கு கலைஞரின் ரசிகன், அண்ணாவின் தொண்டராக இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகன். நாங்கெல்லாம் செல்லம் எம்ஜிஆர் வாத்தியார் இருந்தா சொல்லுவோம். அதனால வந்து நம்மளும் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே வந்து சிஎம் சேர்ல வந்து நோகாம நோம்பி கும்பிடலான்னு பாக்குறாங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். நம்ம போன பாருங்க, கரூர்ல வந்து ஒரு 40 பேர் செத்தப்போ பிரஸ்ல சொன்னாங்கல்ல, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு இறங்கி ஒன்னாரு பாருங்க நம்ம தம்பி விஜய். அது மாதிரி கிடையாது. ஆனா இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு ஒத்தசா வச்சிருவேன். நம்ம எப்பேறப்பட்ட கொள்கை கூட்டங்க இது. முத்துவேல் மூகா கருணாநிதி, மூகா ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, முதுகெலும் உள்ள களப்போராளி ஸ்டாலின். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டு. இங்க எத்தனை கட்சி போட்டியிடுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சின்னம்? 2 சின்னம் தான். ஒன்னு உதயசூரியன், இன்னொன்னு தாமரை. நீங்க இரட்டை இலைக்கு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும், விசிலுக்கு போனாலும் அது அண்டர் கிரவுண்ட்ல தாமரைக்கு தான் போகும். ஒரு நியாயம் வேணாமாடா? எந்த சின்னத்திற்கு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும். டெல்லி நம்மளை ஆள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உதயசூரியன் தவிர வேற எந்த சின்னத்துக்கு வேணாலும் போடுங்க. நான் வந்து கொஞ்சம் கோவக்காரன், சிரிச்சிட்டே தான் இருப்பேன், ஆனா சிரிச்ச மாதிரியே லூசு அப்படின்னு திட்டிடுவேன். அவர் வந்து அப்படியே சல்யூட் அடிச்சிருவார் டெல்லிக்கு. அப்புறம் இப்ப வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, சினிமால பேசிட்டு இருக்குது, ஸ்டர்லின் ஸ்டார் ஸ்டாலின் ஸ்டார் எல்லாம். அவரெல்லாம் வந்து அங்க அங்க வந்து டெல்லியில இருந்து அப்படின்னா இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அமித்ஷா மோடி அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் 2 பேர் கண்ணிலே அட் டைம்ல விரல் விட்டு ஆட்டி கருப்பு சட்டை போட்டாருல, இன்னைக்கு கழட்டி வீசிட்டு வெள்ளை சட்டை போட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரன் ஸ்டாலின். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேனே. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.